தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே டவுட்டாக இருக்குது. பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ரிசல்ட் வரும்? அவங்க ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், பட் இன்னமும் வரலையே, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒருத்தருக்கும் நல்லா ரிப்ளை பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. திருப்பி ஏன்னா வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இதே கொஸ்டின். ஸோ அதுக்காக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ போட்டிருக்கேன். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2024 நடந்த எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த்து தான் வந்திருக்கு. 20th நவம்பர் 2024 அப்போ தான் வந்திருக்கு இந்த ரிசல்ட். ஆகஸ்ட் 2024 ரிசல்ட் கேலரி இஸ் அவைலபிள் இன் காலேஜ் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த்து. ஸோ ஆகஸ்ட்டில் நமக்கு நடந்தாலும் நவம்பர் மந்த்துக்கு தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. பட் நமக்கு சீக்கிரமே வந்து எவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால மேபி இந்த அக்டோபர் மந்த்குள்ளே வரலாம், அப்படி இல்லைன்னா நவம்பர் கூட ஆகலாம். இது நீங்கள் கட்டாயம் எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும், இது எப்போ தான் வரும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சர்க்குலர்ஸ். அந்த சர்க்குலர்ஸில் அவங்க கேட்பாங்க அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஈச் ஸ்டூடெண்ட்டும் எத்தனை நாள் வந்து கிளாஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காலேஜ் வழியாக ஃபில்லப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துருச்சுனாவே உங்களுக்கு என்ன தான் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இன்னொன்று இன்டர்னல் மார்க்ஸும் கேட்டு அனுப்புவாங்க. ஸோ இன்டர்னல் மார்க்ஸும் என்டர் பண்ண சொல்லி அந்த தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் வர்றது லேட்டாக தான் ஆகும். அது ரெண்டும் வந்து கேட்டாங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். நவம்பர் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும். இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. தேர்ட் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப இது கிடையாது. நான் ஃபோர்த்து செமஸ்டருக்கு இதோட அவங்களுக்கு க்ளோஸ். ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் தேவை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த்து செமஸ்டருக்கு இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஃபோர்த்து செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் என்ன, ஃபோர்த்து செமஸ்டரில் என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க, உங்களோட சார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்த்து செமஸ்டருக்குரிய சப்ஜெக்ட்ஸை இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கலாம். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.